சாராள் தனது அடிமை பெண்ணான ஆகாரின் மகன் இஸ்மவேலை குறித்து எரிச்சல் அடைந்தாள். என் மகன் ஈசாக்குடன் இஸ்மவேல் சுதந்திரவாளியாக இருக்க விடமாட்டேன், அவனை வெளியே துரத்திவிட வேண்டும் என்றாள். இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. வாருங்கள், எங்களோடு ஒரு சிறு கூட்டமாய் பயணமெடுப்போம், மனித குலத்தின் இந்த பழங்கால பயணத்தில். கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க, பயணம் போவோம் வாருங்க. காலங்களை வென்றவங்க கதைகள் எல்லாம் பாருங்க, கதைகள் எல்லாம் பாருங்க. உலகம் வாழ வழியை சொன்ன உத்தமர் பலருங்க, உலகம் வாழ வழியை சொன்ன உத்தமர் பலருங்க. நம்ம உள்ளத்திலே வாழ்கிறாங்க, உணர்ந்து பாடுங்களே. பயணிப்போம், நாம் பயணிப்போம், மகத்துவமான பழங்கால பயணம். கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க. மகத்துவமான பழங்கால பயணம். கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க. காலத்தையே வென்றவங்க கதைகள் எல்லாம் கேளுங்க. நான் சொல்ல வரும்போதெல்லாம் நீங்க இப்படியே எதையாவது பேசி என்னை தட்டி கழிக்கிறீங்க. சாரா, இப்ப நீ என்னதான் பண்ண சொல்ற? ஹாகாரும் அவன் மகனும் இந்த கூடாரத்தை விட்டு இப்பவே போகணும். என்ன சாரா, உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? அது நியாயமே இல்லாத விஷயம். இப்ப கூட உங்களுக்கு என்ன விட இந்த ஹாகாரோட மகனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க எல்லாருமே என் குடும்பம் தான். உங்க 2 பேருக்கும் மத்தியில எந்த பாராபட்சமும் இல்ல சாரா. ஹாகாரும் அவளோட மகனும் இப்பவே இந்த நாட்டை விட்டே போகணும். அவங்க நாடு எங்க இருக்கு சாரா? எகிப்தோ இல்ல வேற எந்த நாடோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இதுக்கு மேல அவங்க இங்க இருக்கிறத என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. சாரா, அது வந்து நான் தான் அவங்களுக்கு பொறுப்பு. ஆபிராம், இஸ்மவேல் உங்களுக்கு பிறந்தது வேணா தப்பா இருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் இந்த உண்மையை நம்ம கிட்ட முன்னாடியே சொல்லல. அப்ப நமக்கு எது சரின்னு பட்டுச்சோ அதைத்தான் நாம செஞ்சோம். இஸ்மாயில் என்னோட பையன். அவன் எனக்கு மூத்த மகன்.
நீ கேட்கறது ரொம்ப கடினமான விஷயம். என்னோட உயிர் போயிடும்னு தெரிஞ்சும் நீ அந்த விஷயத்தை செய்ய சொல்ற. அவனை தான் நீங்க அதிகமா நேசிக்கிறீங்க, என்கிட்ட நீங்க போய் சொல்றீங்க. அப்படி ஒரு எண்ணத்தோட நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல சாரா. இனிமே நீங்க என்கிட்ட எதுவும் சொல்ல தேவையில்லை. இஸ்மவேல் இங்க இருந்தா ஈசாக்குக்கு உங்க அன்பு நிச்சயமா கிடைக்கவே கிடைக்காது. யாருமே போய் குடிக்க முடியாதபடி கிணத்துக்குள்ள நீ விஷத்தை கலந்துட்ட சாரா, விஷத்தை கலந்துட்ட. தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. ஈசாக்குக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். ஆகாரையும் அவ மகனையும் இங்க இருந்து வெளியே அனுப்புங்க. நான் சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லிட்டேன். இனிமே உங்க இஷ்டம். ஓ ஆண்டவரே, ஆண்டவரே, தயவு செஞ்சு என்ன கைவிட்டுடாதீங்க. நான் என்னோட மகன் இஸ்மவேல மனப்பூர்வமா நேசிக்கிற ஆண்டவரே. 14 வருஷமா நான் வாக்கு கொடுத்தபடி அவனை நேசிச்சுக்கிட்டு தான் இருக்க ஆண்டவரே. என்னால எப்படி என்னோட நினைவுகளையும் உணர்வுகளையும் திடீர்னு மாத்திக்க முடியும்? அவன்தான் என் மனசோட வேட்கை. எனக்கு ஒரு மகன் தேவைப்பட்டான். அது நிச்சயமா அவன்தானே. எனக்கு ரொம்ப குற்ற உணர்வாயிருக்கு ஆண்டவரே. நான் இந்த துன்பம் வேதனையில சாகிறதுக்கு முன்னால நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு வழியை காட்டுங்க ஆண்டவரே, வழியை காட்டுங்க ஆண்டவரே. அப்போது ஆண்டவர் ஆபிரகாமிடம் சொன்னது, உன் பணிப்பெண்ணையும் அந்த சிறுவனையும் நினைத்து வருந்தாதே. சாராவின் வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றுக்கு கட்டுப்படு. அப்படியே உன் மகன் ஈசாக்கும் அழைக்கப்படுவான். உன் வாரிசு என்பதாலேயே உன் வேலையாளின் மகனுக்கு ஒரு தேசத்தை ஏற்படுத்தித் தருவேன். இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நிலைமை நமக்கு வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நானும் தான் மகனே. என் மனசுக்கு கஷ்டமா இருக்கா. இஸ்மவேல், என் குழந்தை, என் மனசு பூரா உன் நினப்பு தான். என் மனசு ரொம்ப வலிக்குதுயா. நீ உன்னை நல்லா பார்த்துக்கணும். அது மட்டும் இல்ல, அம்மா சொல்றதையும் கேட்டு நடக்கணும். நீங்க கவலைப்படாதீங்கப்பா. வாழ்நாள் முழுக்க என் அம்மாவை நான் ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன். இஸ்மாயில் ஒரு நல்ல பையன். எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு துணையா யார் இருப்பாங்கப்பா? நான் ஆண்டவர்கிட்ட என்ன முழுமையா ஒப்படைச்சிட்டேன். நான் இப்போ ஒரு சிதைஞ்சு போன மனுஷனா. என் வருத்தம் அதிகமாகிறதுக்குள்ள தயவு செஞ்சு கிளம்புங்க மகனே. நான் சாரா அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். எனக்கு அது பிடிக்கல. அவங்க கிட்ட சொல்லாம நாம இந்த இடத்தை விட்டு போறது அவ்வளவு நல்லது கிடையாது. அவதானே இந்த இடத்தை விட்டு நம்மள துரத்துனவ. ஒருவேளை அது ஆண்டவரோட சித்தமா கூட இருக்கலாம். 14 வருஷம் அவங்க மடியில அவங்களோட கூடாரத்துல நான் வளர்ந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட சொல்லாம போறதா? விடு ஆகார். அவன் போய் சாரா கிட்ட சொல்லிட்டு வரட்டும். அவன் புத்திசாலியான பையன். போ மகனே, நீ போ. அம்மா, அம்மா, இஸ்மாயில், நாங்க கிளம்புறோம். இனி நாம சந்திக்க முடியாம கூட போகலாம்.
பத்திரமா போயிட்டு வா இஸ்மாயில். நான் உன்னை விட்டு போறேன். உன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நல்ல மகனா இருக்கணும். ஆண்டவர் உன்னை பாதுகாக்கட்டும். ஆண்டவர் உன்னோட எப்பவும் இருப்பார் இஸ்மாயில். நீ கலங்க கூடாது மகனே. இது ரொம்ப கஷ்டமான காலம். எல்லாருக்கும் தான் ஆகார். இந்த நிலைமை எதுக்காக வரணும்ப்பா? இது ஆண்டவரின் சித்தமா இருக்கலாம் மகனே. சாராவின் விருப்பமா கூட இருக்கலாம். நான் இதுக்கு எப்படி தாங்க போறேன்னு எனக்கு தெரியல. நீ ரொம்ப தைரியசாலி. நிச்சயமா இந்த சோதனை எல்லாம் சுலபமா கடந்துடுவ மகனே. நான் உங்க ஆசீர்வாதத்தோட போகணும்னு நினைக்கிறேன் அப்ரகா. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக மகனே. சீக்கிரமா வா, குளிர்ச்சியான நேரம் முடிய போகுது. நாம இங்கிருந்து போய் ஆகணும். குளிர்ச்சியான நேரம் முடிய போகுது. ஒரு நிமிஷம் வா போலாம். மகனே. வா இஸ்மாயில். போயிட்டு வாங்க. இஸ்மாயில், பின்னாடி பார்க்காத, முன்னாடி பார்த்து போ. பின்னாடி பார்த்தா உன்னை பலவீனமாக்கிடும். சாரா, நான் இன்னைக்கு செஞ்சத என்னால் அளவிடவே முடியாது. உங்களால அதை அளவிட முடியலன்னா என்கிட்ட கொடுங்க. நான் உங்களுக்கு அதை அடக்க உதவி செய்யறேன். உனக்கு புரியல சாரா. அவன் என்னுடைய மகன். நீங்க என்னமோ அவனை கொன்னுட்ட மாதிரி பேசுறீங்க. ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்க. உனக்காகவோ இல்ல ஈசாக்குக்காகவோ நான் அவனை வெளியே அனுப்பல. நீங்க சொல்ற எதையும் நான் கேட்க விரும்பல. இல்ல, நீ இதை கேட்டுதான் ஆகணும்.
நான் அவனை இங்கிருந்து அனுப்புனது வேற எதுக்காகவும் இல்ல, ஆண்டவரோட கட்டளைக்காகத்தான். என்னால உங்களை புரிஞ்சிக்கவே முடியல. இஸ்மாயில் உன்னை நேசிச்சான். நீயும் 14 வருஷமா அவனை தாய் மாதிரி தானே வளர்த்துக்கிட்டு வந்த. நீங்க என் மகன் ஈசாக்க உதாசீனப்படுத்துறீங்க. உங்களுக்கு எப்போ அந்த இஸ்மவேல் தான் பெருசு. ஆனா இஸ்மவேல் நம்மளோட ஒழுங்கினம். அத நீங்க மறந்துட்டீங்களா? சும்மா உளராத. ஈசாக்கு உன் மகன் இல்ல, நம்ம மகன். இஸ்மாயில் நம்ம ஒழுங்கின இல்ல, அவன் என்னுடைய மகன். எகிப்துக்கு போய் பாரோ கிட்ட விழுந்ததுதான் நம்ம ஒழுங்கினம். அத மறந்துடாத. எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சதே நீதானே. பழம் பழுக்கிறதுக்கு முன்னாலேயே அதை பறிச்சு நாசம் பண்ணது நீதான் சாரா. அத மறந்துடாத. நம்ம வேகமா போனதுக்கு காரணம் இருக்கு. ஆண்டவருக்காகத்தான் போனோங்கிறத நீ தயவு செஞ்சு மறந்துடாத. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? என்னால என்ன ஆயிடுச்சு? இஸ்மாயில், பார்த்து கவனமா வா. இந்த தாகமுள்ள நிலம் இந்த தண்ணீரை குடிக்கட்டும். இதுக்கு மேல தண்ணி இல்லாம நம்ம பயணத்தை எப்படி தொடர்றது? இதுக்கு மேலேயும் நம்மளுடைய பயணத்தை தொடர போறதா யார் சொன்னா? இனி இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எனக்கு துளியும் இஷ்டம் இல்ல. எழுந்திரி மகனே, வா போகலாம், வா. சாராமா, 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 எழுந்திரி இஸ்மாயில், எழுந்திரி இஸ்மாயில். என்ன விடுங்க, என்ன இந்த இடத்துலயே சாக விடுங்க. இஸ்மாயில், எழுந்திருச்சு வா. உன்னை தடுப்பது எது? ஹாகர், பயப்பட வேண்டாம். இங்கே விழுந்து கிடக்கும் இந்த சிறுவனின் அழுகையை ஆண்டவர் கேட்டுவிட்டார். எழுந்து இந்த சிறுவனை அரவணைத்துக் கொள். அவனுக்காக நான் ஒரு மாபெரும் தேசத்தை உருவாக்குவேன். இஸ்மாயில், எழுந்துரு, எழுந்துரு இஸ்மாயில். இந்த தண்ணி குடி.
ஆண்டவர் நம்மோட பயணத்தை தொடர சொல்லிட்டாரு. அவரு நமக்காக தண்ணி அனுப்பி வச்சிருக்காரு. இந்த குடி மகனே. அப்பா அப்பா, புல்வெளியில இந்த ஆட்டை பார்த்தேன். ராத்திரி பூரா இதைத்தான் நான் தேடிட்டு இருந்தேன். அது எப்படி கொடு. அப்பா, இந்த நல்ல இறகுகளை பாருங்களேன். இப்படி வேட்டையாடுறதுக்கு எப்பவும் நல்ல அம்புகள் தான் வேணும் மகனே. ஆனா எனக்கு பொறிகளை வச்சு வேட்டையாடுறது தான் பிடிக்கும். அப்பா, நாளைக்கு உங்களால எலிசரோடவும் என்னோடையும் வேட்டைக்கு வர முடியுமா? நீ போயிட்டு வா. நீ போய் நல்லா வேட்டையாடிட்டு வா. ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, அப்பா ஏன் நம்ம கூட வேட்டையாட வர மாட்டேங்கிறாரு? அவருக்குன்னு நிறைய பொறுப்புகள் இருக்கு. ஆனா அவர் இஸ்மாயிலோட வேட்டைக்கு போனது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமா, போவாரு. ஒருவேளை நான் வில்ல பயன்படுத்துறதால தான் அவர் என் கூட வர மாட்டேங்கிறாரோ? ஆனா பொறி வச்சு வேட்டையாடுறதுல நீதான் உண்மையிலேயே சிறந்தவன். அப்படி இருந்தும் அவர் இஸ்மாயிலோட போன மாதிரி என் கூட வரவே மாட்டேங்கிறாரே. இங்க பாரு இசாக், ஒரு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா அவன் போனதை நினைச்சு அவர் ரொம்பவே வருந்துறாரு. ஏன்னா அவன் அவருக்கு உதவியா மத்தவங்க பயன்படுற மாதிரி இருந்தான். நீ அவருக்கு பல வகையில உதவியா தான் இருக்க. உன்னை நினைச்சு அவர் ரொம்ப பெருமைப்படுவாரு. நீ மக்களை நல்லா வழிநடத்துற, கனிவா இருக்க. அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவை வேற நீ நல்லா பாத்துக்கிற. என் அப்பா இஸ்மாயில நேசிக்கிறாரு, அப்படிதான் இல்லையா? கண்டிப்பா அவர் உன்னையும் நேசிக்கிறாரு. ஆனா அவனை தான் அதிகமா நேசிக்கிறாரு. அதிகமா எல்லாம் இல்ல. ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு மாதிரியான அன்பை செலுத்துவாங்க. அதெல்லாம் நம்மளால நிச்சயமா ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. இத பத்தி நான் முன்னாடி யோசிக்கவே இல்லை. நீ இஸ்மாயில் மாதிரி மாறணும்னு முயற்சி கூட பண்ணாத. நீ எப்பவுமே உன் அப்பாவுக்கு பிடிச்ச ஈசாக்காவே இரு. திடீரென்று ஆபிரகாமிற்கு ஒரு குரல் கேட்டது. ஆபிராம், கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க. காலத்தையே வென்றவங்க கதைகள் எல்லாம்